புனித நன்னாளில், அதாவது விஜயதசமி நாளில் நம்முடைய பகவான் உருவத்தில் இருக்கும் அம்பாள் உலகத்தில் உள்ள தீய சக்திகளை அழித்து, வன்முறை ஓங்காமல் அடித்து, தர்மத்தை வெற்றிகரமாக நிலைநாட்டிய நாள். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆக நம் அம்பாளிடம் திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்வோம். அந்த அம்பாள் தான் நம்முடைய குரு பகவானாக யோகி ராம் சுரத்குமார் உருவில் வந்து நம்மையெல்லாம் சதா ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த பிரதான் மந்திரில் நின்றபடி, உட்காரக்கூட இல்லை பகவான், நின்று கொண்டே கையை உயரை தூக்கி நான் இருக்கிறேன், யாம் இருக்க பயமேன் என்று சொல்லாமல் சொல்லி மந்தகாச புன்னகையோடு நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் அம்பாளிடமும், அம்பாள் நம் பகவானின் உருவில் வந்ததால் நம்முடைய பகவானிடமும் நாம் வேண்டிக் கொள்வோம். வெளியே மட்டுமல்ல, வெளியே இருக்கும் வன்முறை, பகைமை, தீய சக்திகள் மட்டுமல்ல, நம்முள்ளேயே நமக்கு தெரியாமல் எத்தனையோ ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. சில சமயம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாயையை, அதாவது தீய எண்ணங்களை எல்லாம் பகவான் அழித்து நம்முள்ளே அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், பூரணமாய் ஆட்கொள்ள வேண்டும், நமக்கு பூரணத்துவத்தை தர வேண்டும், அந்த பூரணத்துவம் அடைவதில் வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இன்றைய நன்னாளில் இன்னும் ஒரு விசேஷமான தினம் அமைந்துவிட்டது. இந்த முறைதான் இப்படி அமைந்திருக்கிறது. அதாவது அஹிம்சை சதா போற்றி வந்து மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள். பகவானுக்கு மகாத்மா காந்தியை மிகவும் பிடிக்கும். பகவானும் சில சமயங்களில் சுதந்திர போராட்டத்தில் ஒரு அளவில் கலந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பெருநிலை அடைந்து பூரணத்துவத்தில் இருந்த பொழுதும் திருவண்ணாமலை வீதிகளிலெல்லாம் வலம் வரும் பொழுது மகாத்மா காந்திக்கு ஜெய் என்று உரக்க முழக்கமிடுவார். அதே போல் பாரத மாதா கி ஜெய் என்றும் சொல்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 2ஆம் நாள் நம்முடைய காலை உணவு கூடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாட்டு பாடுவார். எங்களையெல்லாம் அவர் பாட, அவர் பின்னால் பாடச் சொல்வார். அதை இப்பொழுது நான் பாடப்போகிறேன். அன்பர்கள் அனைவரும் எழுந்து போகாமல் இங்கே உட்கார்ந்திருந்து பின்னால் பாட வேண்டும். இது பகவானுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். மகாத்மா காந்தி அடிகளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் இந்த பரம்பொருளின் அனுக்கிரக சக்தியை நாம் பெற முடியும். ஆக இப்பொழுது நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்தபடி நான் பாடவிருக்கிறேன். அன்பர்கள் தயவு செய்து திரும்ப பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய். காந்தி கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய். मोहनदास करमचंद गांधी की जय. गांधी की जय, महात्मा गांधी की जय. मोहनदास करमचंद गांधी की जय.
महात्मा गांधी की जय। मोहनदास करमचंद गांधी की जय। महात्मा गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। मोहनदास करमचंद गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। मोहनदास करमचंद गांधी की जय। महात्मा गांधी की जय। महात्मा गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। मोहनदास करमचंद गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। महात्मा गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। मोहनदास करमचंद गांधी की जय। गांधी की जय, महात्मा गांधी की जय। 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 महात्मा गांधी की, भगवान श्री योगीराम सूरत कुमार की, भारत माता की। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। பகவானுடைய பக்தர்களிடமிருந்து நிறைய மெசேஜஸ் என்று சொல்கிறோமே, செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது மறுபடியும் ஏதோ ஒரு 5 நிமிடமாவது ஏதாவது பகவானுடைய உபதேசமோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ சொல்லுங்கள், எங்களுக்கு அதற்கு தேவை இருக்கிறது. ஆக ஒரு 5 நிமிடத்தில் தினம் தினம் பகவானை பற்றி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்ற உந்துதல் நேற்றிலிருந்து வந்திருக்கிறது. பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நான் பார்க்கிறேன், நிறைய பேர் பாதி தூக்கத்தில் சொல்கிறார்கள். நிறைய பேர் ஏதேதோ எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு அந்த எண்ணப்பூர்வமாக ஏதோ நாமத்தை சொல்கிறார்கள். நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். நாமத்தை கேட்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு தெய்வத்தின் நாமம் கிடைக்கிறது என்றால் அதற்கு ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த புண்ணியம் செய்யாதவர்களுக்கு, பாபம் நிறைந்தவர்களுக்கு நாமத்தை கேட்கக்கூட கிடைக்காது, நாமத்தை சொல்லவும் கிடைக்காது, சொல்லவும் வராது. அவர்களால் நாமத்தை சொல்லவே முடியாது. மறுபடியும் ஏதேதோ எண்ணங்களில் மாட்டிக்கொள்வார்கள். பிறகு ஏதேதோ நடந்து கொண்டிருக்கும். நம்முடைய பகவான் சொல்கிறார், நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த நாமியானவர் அந்த இடத்தில் உயிரோட்டமாய் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தின் உயிரோட்டமான இருப்பு இருக்கிறது. ஆக நாம் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமையினுடைய முன்னிலையில் அதை சொல்கிறோம். திரும்ப திரும்ப இதை நாம் மனதில் கொண்டு வர வேண்டும். எனக்கு நாமம் சொல்ல கிடைத்திருக்கிறது, எப்பேற்பட்ட பாக்கியம். நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அதனால் இந்த நிமிடம் என்னால் நாமத்தை சொல்ல முடிகிறது. நம்முடைய பகவானுடைய வாக்கின்படி நான் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த
ஒரு பெரிய சக்தி பூர்வமான நாமையினுடைய உயிரோட்டமான இருப்பு முன்னிலையில் நான் இதை சொல்கிறேன். நமக்கு பகவானுடைய இருப்பு தெரியாவிட்டாலும் அந்த பெரும் தெய்வமான அந்த சக்திக்கு நம் மனதில் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் நன்கு தெரியும். நாம் நாமம் சொல்லும் பொழுதே நாமி ஓடி வந்து விடுகிறார், நம் அருகிலே இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், அதன் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பார். இதை நாம் மனதில் திரும்ப திரும்ப கொண்டு வந்து நாமம் சொல்ல பாக்கியம் கிடைத்ததே, பாக்கியம் கிடைத்ததே என்று ஆனந்தமாய் அதை சொல்ல வேண்டும். பகவான் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். நாம் ஒரு தெய்வம் சாப்பிட்ட மிச்சத்தை உச்சிஷ்டம் என்று சொல்வோம். அதாவது தெய்வத்தின் எச்சில், அதற்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை உண்டு. ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருந்த ஒரு சிறுவன் சாதுக்களுக்கு சேவை செய்ததினால், சாதுக்கள் வைத்த மிச்சத்தை சாப்பிட்டதனால் நாரத பெருமானாக ஆனார். ஆக அந்த ஸ்தூல வடிவமான அந்த எச்சிலுக்கே அவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறது என்றால், பகவானுடைய வாயிலிருந்து வந்த உபதேசங்களும் அவருடைய எச்சில் தானே. ஆக உச்சிஷ்ட உபதேசம் என்ற தலைப்பில் தினம் தினம் அவருடைய தெய்வீக வாக்கை எடுத்துக்கொண்டு ஒரு 5 நிமிடத்திற்கு எல்லோருமாக சேர்ந்து ஆழ நினைத்து பகிர்ந்து கொள்வோம். ஆக இன்றைக்கு பகவானுடைய உச்சிஷ்ட உபதேசம், நாமத்தை ஆனந்தமாக சொல்லுங்கள். நாமம் சொல்லும் பொழுது நாமே உயிரோட்டமாய் நம்முடன் இருக்கிறார். அவருடைய முன்னிலையில் தான் நாம் நாமம் சொல்கிறோம். நாம் பிரார்த்தனை செய்யவில்லை என்றாலும் கூட நம் முன்னிலையில் இருக்கும் அந்த இருப்புக்கு நம்முடைய மனதில் உள்ள போராட்டங்களும் பிரச்சனைகளும் தெரியும். நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக அவர் செய்து தருவார். நாமா வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை நினைவில் திரும்ப திரும்ப கொண்டு வந்து அவருடைய உச்சிஷ்டத்தோடு நாம் இந்த 24 மணி நேர தினத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதைவிட ஒரு பெருமை, இதைவிட ஒரு மகிமை என்ன இருக்கிறது? ஜெய் அபிராம் சுரத்குமார். பகவானுடைய உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு பகவான் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே. ஆக வாழ்க்கையுடைய ஒரு பெரிய ரகசியத்தை பகவான் நமக்கு சொல்லிவிட்டார். நாம் எத்தனை கர்மங்களை நம்முடைய அக்கௌண்டில் வைத்திருந்தாலும், நல்ல கர்மங்களோ கெட்ட கர்மங்களோ, அதை கேட்டாற்போல் கர்ம வினை பயன் சுகங்களாகவும் துக்கங்களாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இத்தனைக்கும் நடுவே நாம் வாழ்க்கையை திருப்தியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். நேற்றைக்கு நாம் பார்த்த மாதிரி அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் பகவானுடைய அந்த சக்தி மிகு இருப்பு வந்து விடுகிறது. அப்பொழுது நாம் நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய முன்னிலையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு தெரியும் அல்லவா நமக்கு எது சந்தோஷத்தை தருவது, இது அமைதியை தருவது என்று. ஆக அவரை நாம் நாமும் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுத்த நம்முடைய வாழ்விலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்ப ஆரம்பிக்கும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பகவான் மற்றொன்று சொல்லியிருக்கிறார், நாமத்தை சொல்பவர்கள் தனியாக பிரார்த்தனை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நாமமே அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து விடும் என்று. ஏனென்றால் நாமத்தை சொல்லும் பொழுது நாமே அந்த இடத்தில் இருக்கிறார் நம்முடைய பகவான். அவருக்கு தெரியும் நம்முடைய முக்கிய தேவை என்ன, முக்கிய பிரார்த்தனை என்று. அவர் அதை பூர்த்தி செய்து தந்து விடுவார். அதற்கு பின்னால் இருக்கும் கெட்ட கர்மங்களினால் வரும் தடைகளை எல்லாம் நீக்கி காரிய பூர்த்தி செய்து கொடுத்து விடுவார். ஆக இதை நாம் நினைவில் கொள்வோம். என்ன ஒரு தேவை இருந்தாலும்
நம்முடைய திருப்திக்காக அதை ஒரு பிரார்த்தனையாக செய்து கொண்டு அந்த பிரார்த்தனைக்கு நாம் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் ஏதோ ஒரு நாமத்தில் அது கண்டிப்பாக நம்முடைய திருப்திக்கு ஏற்றவாறு அந்த காரிய பூர்த்தியை செய்து கொடுத்துவிடும். ஜெய் யோகிராம் சரத்குமார். இன்றைய நாம தாமரைகளை பகவானுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இந்த 24 மணி நேரம் கொண்ட அந்த புதிய நன்னாள் திருநாளாக ஆக வேண்டுமென்றால் அது நாமத் திருநாளாக ஆனால்தான் முடியும். ஆக பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை இன்று மேலும் பார்ப்போம். பகவான் 1976 என்று நினைக்கிறேன் அவர்கள் பகவானுடைய ஜெயந்தி தின விழாவை கொண்டாடும் பொழுது ஒரே ஒரு முறை சற்று அதிகமாக பேசியுள்ளார். மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், அதிகம் பேசுபவர் அல்ல நம்முடைய பகவான். அவர் அதில் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் எப்பொழுதும் உங்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பிச்சைக்காரன் உங்களிடம் நாம பிச்சை கேட்கிறான். நமக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளை மறுநாள் ஒரு பிரச்சனை என்று பிரச்சனைகள் கடல் அலைகள் போல சதா கிளம்பிக்கொண்டேதான் இருக்கும். அந்த பிரச்சனைகளும் நாம் வாங்கி வந்தவை தான், நாம் கொடுத்தவை கடன். அந்த கர்ம கடன் நமக்கு திரும்ப வருகிறது. பகவான் சொல்கிறார், இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. இதை எப்படி சமாளிப்பது? பெரும் மழை கொட்டோ என்று கொட்டு என்று கொட்டிக்கொண்டிருக்கிறது. சில சமயம் திருவண்ணாமலையில் கோடை காலத்தில் நம்மை எரித்து விடும் அளவிற்கு சூரியன் மேலே தகித்து கொண்டிருப்பார். நம்மால் இந்த மழையை அடக்க முடியுமா? அல்லது அந்த சூரியனுடைய கொடுமையான உஷ்ணத்தை அடக்க முடியுமா? ஆனால் நமக்கோ வேலை செய்ய வேண்டும். எத்தனை மழை கொட்டினாலும் நாம் லீவை எடுக்க முடியாது, வேலை நடக்காமல் இருக்கக்கூடாது. என்ன செய்வோம்? கொட்டும் மழையில் ஒரு குடையை எடுத்துக்கொள்வோம். அந்த குடை நம்முடைய தலையில் அந்த தண்ணீர் விழுந்து நமக்கு உடல்நலக் குறைவை ஏற்படுத்த பாதுகாத்து கொள்கிறது. கொதிக்கும் வெயிலிலும் நாம் ஒரு குடையை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய நேரடி வெயிலின் நேரடி தாக்கம், மழையின் நேரடி தாக்கம் இல்லாமல் அந்த குடையானது நம்மை காப்பாற்றுகிறது. காலில் செருப்பு போட்டு கொண்டோமானால் பூமியின் உஷ்ணத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆக கடவுள் நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியை உபயோகித்து நாம் எத்தனையோ சௌகரியங்களை செய்து கொள்கிறோம். ஏன் நாம சௌகரியம் செய்து கொள்ளக்கூடாது? பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் நாம பிச்சை கேட்கிறேன். நாமம் சொல்பவர்களுடைய மனநிலை மாறும், உடல்நிலை மாறும். இப்பொழுது விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள், நாமம் ஒரே விதமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஒரே ரிதம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திரும்ப 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 இந்த சக்தி மிகு மந்திரமாக இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடலிலும் மனதில் உள்ள நுண்ணணுக்களும் உடலில் உள்ள தூல அணுக்களும் அந்த இறை சக்திக்கு உரிய அந்த ரிதம் என்று சொல்வோம் அல்லவா, அதற்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. அப்படி அவைகள் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது உடல் நலம் முன்னேறுகிறது, மனநலம் உண்டாகிறது. இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு எண்ணத்தில் சிக்கிக்கொள்வோம். அந்த எண்ணத்தில் மாட்டிக்கொண்டது திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி போல் வந்து
நம்மை வீழ்த்தி விடும் அளவிற்கு செய்து கொள்வோம். நாமே செய்து கொள்வதுதான் அது. நமக்கு எப்பேற்பட்ட பகவான் கிடைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு திருநாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பகவான் நம்மிடம் பிச்சை கேட்கிறார், இந்த நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்று. ஆயினும் அந்த நாமத்தை விட்டு நாமத்திற்கு வந்து உட்கார்பவர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் எவ்வளவு கவலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவலைகள் இருக்கும், ஆனால் இதில் சிக்கிக்கொள்வது என்பது வேறு. அந்த எண்ணத்தையே திரும்ப 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 வரவழைத்து அதில் மாட்டிக்கொள்வது வேறு. அந்த ஒவ்வொரு கவலையையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் ஒரு நாமமாகவும் பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கொண்டோமானால் நம் மனதில் முதலில் ஒரு அமைதி வரும். பிறகு அந்த அமைதி மனதிற்கு ஒரு தெம்பாக ஆகும். அப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட சற்று விலகி போவதையும் பார்க்கலாம். நமக்கு அந்த பிரச்சனைகள் மிகவும் பெரிதாகவும் தோன்றாது. நம்மேல் கல்லை விட்டு எறிந்தால் கூட அது ஒரு நாள் அதை பூவாக நினைக்கும் அளவிற்கு நம்முடைய மனமானது மேல் நோக்கி செல்லும். ஆக திரும்ப திரும்ப நம்முடைய பகவானுடைய அந்த வாக்கு எப்படி கடும் வெயிலில் ஒரு குடையை எடுத்துக்கொள்கிறோம், ஒரு செருப்பை மாட்டிக்கொள்கிறோம், நம்முடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறோம், அவர்களுடைய நேரடி தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதே போல் கொட்டும் மழையிலிருந்தும் நேரடி தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதுபோல் எண்ணங்களின் தாக்கம் மழையாக வந்து குவியும், கடும் வெயிலாக வந்து நம்மை தாக்கும். அப்பொழுது நாமக்குடையை எடுத்துக்கொள்வோம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், முதல் மனோவியாதியிலிருந்தும் தப்பித்துக் கொள்வோம். பகவான் நம்மை கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். ஆக நாம் அவருக்கு நாம பிக்ஷை இட வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். மனதில் உறுதி பிறக்கும், அமைதி பிறக்கும், பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் சிறியதாக ஆகிவிடும். புதியதொரு நாள், 24 மணி நேரங்கள் பொக்கிஷமாக நம் கையில் வந்து விழுந்திருக்கிறது. இன்று நாம தாமரைகளை, பகவானுடைய பாத தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். பெரிய அனுகிரகம். இதெல்லாம் எளிதில் கிடைக்காத அனுகிரகங்கள். நம்முடைய பகவானுடைய உச்சிஷ்ட உபதேச ஆசி வேறு ஒன்றை பார்ப்போம். தேவாமிர்தம் என்பதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த அமிர்தமானது தேவர்களை எல்லாம் அமரர்களாக ஆக்கியது என்று சொல்வார்கள். மூப்பு இன்றி பிணியின்றி எப்பொழுதும் சுகமான உடல் நலத்துடன் இருக்கும் அந்த அமரர்கள் அந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டு மிகவும் சுகமாக இருக்கின்றனர் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நம் பகவான் சொல்கிறார், அவர்கள் மூப்பு பிணியின்றி இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்களுக்குள் சண்டைகள் ஏற்படுகின்றன. ஈகோ கிளாஷ் என்று சொல்லுவோம் அல்லவா? அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆணவத்தை கரைத்தவர்கள் அல்ல. இறைவனிடம் முழுமையாக ஈடுபட்டு அதில் மூழ்கி அந்த ஆணவமின்றி வரும் அமரத்துவம் பூரணத்துவம் அடைந்தவர்கள் அல்ல. அதனால் அவர்களிடையே கருத்து பேதங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், சதா குறைகள் இருந்து கொண்டிருக்கும் மனதோடும் இருப்பார்கள். குபேரன் எத்தனை விதமான பொக்கிஷங்களை தன்னிடம் வைத்திருந்தாலும் அவனுக்கு மனக்குறை இருந்து கொண்டே இருக்குமா. இப்படியெல்லாம் சொல்லிய நம் பகவான் சொன்னார், ஆனால் நாமாமிர்தம் என்ற ஒன்று உண்டு. அது தேவாமிர்தத்தை மிகவும் மேலானது. இந்த நாமாமிர்தத்தை சாப்பிடுபவர்கள் அவர்களுக்கு என்னென்ன பயன்கள் உண்டு. அவர்களை மட்டும் அது மேலே உயர்த்துவதுமன்றி அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தினர்கள்,
அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திற்குமே அவர்கள் சொல்லும் நாமத்தினால் பெரும் பயனுண்டு. இந்த பிச்சைக்காரனின் தந்தையின் வேலைக்கும் அது பயன்படும் என்று சொன்னார். நாமம் சொல்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்து இருப்பவர்களும் கூட, ஏன் இந்த உலகத்திற்குமே அவர்கள் சொல்லும் அந்த நாமாமிர்தமானது மிக பெரும் பயனை தரும். அதற்கெல்லாம் மேலாக இந்த பிச்சைக்காரனின் தந்தையின் பணிக்கு அது உபயோகமாக இருக்கும். எப்பேற்பட்ட வாக்கு! இந்த நாமாமிர்தத்தை நாம் சாப்பிட்டு கொண்டே இருந்தோமானால் நமக்கு கிடைக்கும் பூரணத்துவம், அமரத்துவம் வேறு மாதிரியாக இருக்கும். நம்மிடையே இருக்கக்கூடிய பயம், கோபம், துக்கம், வெறுப்பு, பொறாமை போன்ற வேண்டாத குணாதிசயம் நம்மிடமிருந்து விலகும். நாம் மேலும் மேலும் சாத்வீகமாக ஆவதோடு பகவானுடைய கைகளிலே ஒரு அருமையான கருவியாக ஆவதும் கைகூடும். ஆக நாமாமிர்தத்தில் கிடைக்கும் அமரத்துவம் மிகவும் உயர்ந்தது. தேவாமிர்தம் இருந்து என்ன பயன்? நாமாமிர்தம் நம் கைக்கு எட்டியது, நம் வாய்க்கு எட்டியது. தினம் தினம் காலையில் நாமாமிர்தத்தோடு தான் நாம் நாளை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த நாமாமிர்தம் நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு இறைவனின் நினைப்பு வேண்டும். நான் இந்த நாமத்தை அமிர்தமாக சாப்பிடுகிறேன், இதனால் எனக்கு அளப்பரிய திருப்தியும் சந்தோஷமும் வரும், இது என்னை அமரத்துவத்தில் கொண்டு போய் விடும் என்ற நினைப்போடு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமையின் முன்னிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்ற ஒரு நினைப்போடு நம்மை கடவுள் எங்கே வைத்தாலும் திருப்தியாக, முணுமுணுக்காமல், எதை பற்றியும் குறைபடாமல் இருக்க ஆரம்பிப்போம். இதுதான் இந்த நாமாமிர்தத்தின் சிறப்பு. ஆக இதை நாம் நாள் முழுவதும் பருக முற்படுவோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமின்றி இதற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த அமிர்தமான வாழ்க்கையை வாழத் தொடங்கும். பகவானுடைய உச்சிஷ்ட பிரசாரமாக ஒன்றை பார்க்கலாம். பகவான் சொல்கிறார், யாருடைய கண்கள் சதா வெளியே நோக்கிக் கொண்டே இருக்கிறதோ, வெளிப்பார்வையிலேயே இருக்கிறதோ, உலகத்திலேயே இருக்கிறதோ, அவர்கள் தங்கள் குறைகளை காண மாட்டார்கள். மற்றவர்களுடைய குறைகளையே கண்டு, இல்லை என்றால் கற்பித்து, சதா அவர்களை பற்றியே விமர்சனம் செய்து கொண்டு அவர்களை விட தங்களை மேலானவர்களாக கருதி கொள்வார்கள். ஆனால் யார் ஒருவருடைய பார்வையானது உள்நோக்கி திரும்புகிறதோ அவர்கள் தங்களிடம் உள்ள குறைகளையெல்லாம் கண்டு அவற்றை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள். இறைவனுடைய துணையினால் அதில் வெற்றியும் அடைவார்கள். ஆக பகவான் சொல்கிறார், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த குறைகளை நாம் உள்நோக்கிய பார்வையால் மட்டுமே அறிய முடியும். அப்பொழுதுதான் நாம் அதை திருத்திக் கொள்வதற்கு இறை சாதனையில் ஈடுபடுவோம். ஒருவர் மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களிடம் வந்து கேட்டார், அம்மா, எல்லோரிடமும் காமனாக காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற குறைகள் இருக்கின்றனவே, இதையெல்லாம் எப்படி தாண்டி வெளியே வருவது என்று கேட்டபொழுது மிகவும் அழகாக மாதாஜி கிருஷ்ணாபாய் சொன்னார்கள், தன்னுடைய வாழ்வில் அதை எப்படி தான் மாற்றிக்கொண்டதாக. பப்பா ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய வெளிநோக்கிய பார்வையை உள்நோக்கிய பார்வையாக ஆக்கினார். அதன் பிறகு இந்த காமம் என்பதானது இறைவனையே அடைய வேண்டும் என்ற பேர் ஆசையாக உருவெடுத்து விட்டது.
அந்த இறைவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று மனதில் உறுதி பிறந்தது. ஆக காமம் என்பது ஆசை. அந்த ஆசையை வெளி உலக பார்வையில் வெளி உலக பொருட்களின் மீதும் மனிதர்கள் மீதும் செல்ல விடாமல் இறைவனை உள்நோக்கினால் இறைவனிடம் அது ஒரு பேராசையாக மலர்ந்து ஒரு பெரிய சாதனைக்கு வழிகூட்டும். இப்படித்தான் என்னுடைய காமமானது இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு பேராசையாக மிளிர்ந்து மலர்ந்து அந்த சாதனையை நாமத்தை சொல்ல தூண்டியது என்று சொன்னார். பிறகு கோபத்தை பற்றி சொல்லும்பொழுது அவர் சொன்னார், என் மேலேயே என்னுடைய கோபத்தை நான் வளர்த்து கொண்டேன். நான் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறேன்? ஏன் என்னால் இப்படி நாமம் சொல்ல முடியவில்லை? ஏன் என்னிடம் இத்தனை குறைகள் இருக்கின்றனவே என்று என்மேல் நான் கோபப்பட்டு என்னுடைய குறைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உறுதி ஏற்பட்டது. ஆக மற்றவர்களுடைய குற்றங்களை கண்டுபிடித்து அவர்கள் மேல் வசைமாரியாக கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நமக்குள்ளேயே குறைகளை கண்டு அந்த கோபத்தை நம்மேலேயே செலுத்தினோமானால் இறை நாமத்தின் உதவினால் நம்முடைய அந்த கோபமானது கரைய ஆரம்பித்து சாத்வீகமாக ஆகிவிடும். பிறகு மோகம் என்பது அட்டாச்மெண்ட். மற்றவர்களிடம் மற்ற பொருள்களின் மீதும் மனிதர்கள் மீதும் நாம் கொள்ளும் ஒரு விதமான மயக்கம். இந்த மோகம் நம்மை பல தவறான வழிகளில் செலுத்திவிடும். அவர் சொன்னார், இந்த மோகமானது திரும்ப திரும்ப இறைவனின் மேல் மோகத்தை எனக்கு கொடுத்தது. வெளியே மோகத்தை செலுத்தினோமானால் மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகும். அந்த எதிர்பார்ப்புகளை அவர்களால் பூர்த்தி பண்ண முடியாமல் போகும்பொழுது அவர்கள் மேல் அது கோபமாக வடிவெடுக்கும். என்னென்னவோ வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கும். ஆக இந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மோகத்தையும் இறைவன் மேல் நாம் செலுத்திவிட்டோமானால் அந்த எதிர்பார்ப்புகள் இறைவன் மேலேயே வரும். அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அது நம்மீது கோபமாக திரும்பும். ஆக இது பலவிதங்களில் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொள்ளும். பிறகு லோபத்தை எப்படி சமாளித்தீர்கள்? லோபம் என்பது சேர்த்து வைக்க வேண்டும். நான் பொருளை சேர்த்து வைக்க வேண்டும். ஹோர்டிங் ஸ்பிரிட். இது எப்படி ஆயிற்று என்றால், நான் அருளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று மாற்றிக்கொண்டேன். பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நினைப்பு போய், நான் இந்த சாதனை செய்யும் பொழுது எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது, இவ்வளவு திருப்தி வருகிறது, இதை நான் சேமித்து வைக்க வேண்டும் என்ற கிரீட், பேராசை எனக்கு வடிவெடுத்தது. அதோடு மன உறுதி சேரும் பொழுது அது ஒரு நல்ல இறை சாதனையாக ஆகிவிட்டது. அதேபோல் மதம் ஆச்சரியம் என்று சொல்லும் பொழுது நமக்கு மற்றவர்களிடம் பொறாமை. நான் என் குருவின் மீதே பொறாமைப்பட்டேன் என்கிறார். பப்பா ராமதாஸ் இவ்வளவு பெரிய நிலையை அடைந்தாரே, அந்த நிலை எனக்கு வரவில்லையே என்று அவர் மீது நான் பொறாமைப்பட்டேன். அந்த பொறாமை இறைவனிடம் நான் செலுத்தியதனால் என்னால் இந்த பெருநிலையை அடைய முடிந்தது என்று சொல்கிறார். இதையெல்லாம் கேட்கும் பொழுது பக்தி நம்முடைய வாழ்க்கையில் கலந்துவிட்டால், நான் முன்பே பலமுறை என்னுடைய சத்சங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், நாம் வாயால் பாடுவது அத்தனையுமே பஜனையாகிவிடும், வெறும் பிரசாதமாகிவிடும். நடப்பதெல்லாம் க்ஷேத்ராட்டனம், அதாவது ஹோலி யாத்திரையாக ஆகிவிடும். குடிக்கும் தண்ணீர் கூட புனித தீர்த்தமாகிவிடும். இந்த பக்தியானது நம்முடைய வாழ்க்கையில் கலக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ரசனை மிகுந்து எல்லாவற்றிலும் இறைவனையே பார்க்க முடியும். ஒருவர் மீது கொள்ளும் ஆசை, இதை நாம் காமம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய இறைவன் தான் எல்லா வடிவங்களாகவும் இருக்கிறார், நம்முடைய குருநாதர் தான் எல்லா வடிவங்களாகவும் இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது அந்த குருநாதர் மேலல்லவா நம்முடைய எண்ணமும் ஆசைகளும் திரும்பும். இறைவன் அல்லவா படைப்பின் பின்னால், படைப்பின் அழகை ரசிக்கும் பக்தர்கள் படைப்புக்கு பின்னால் இருக்கும் இறைவனின் அழகை நினைத்து பார்த்தோமானால் படைப்பின் ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய அழகும் இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய அறிவுமே
நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது இறைவனிடமே மோகம் போகும், தாபம் போகும், காமம் போகும், கோபம் போகும். இப்படி எல்லா விதமான வேண்டாத உணர்வுகள் அத்தனையும், உணர்ச்சிகள் அத்தனையும் பேருணர்வாக மாறுவதை காணலாம். ஆக நம் பகவான் சொன்னபடி நம்முடைய பார்வையை உள்நோக்கி திருப்புவோம். மற்றவர்களை குற்றங்களை கண்டுபிடித்து விமர்சனம் செய்வதை விட்டு நமக்குள்ளே என்னென்ன குறைகள் இருக்கிறது, நாம் அதை எப்படி நிறைவாக ஆக்கிக்கொள்ளலாம், நம்முடைய நிறைவை வைத்து மற்றவர்கள் குறைகளையும் நம்மால் நிறைவாக ஆக்கிக்கொள்ள முடியும். ஜெய் கோவிராம். இந்த நாளை மறுபடியும் பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்துடன் துவங்கி இந்த நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு அவருடைய உச்சிஷ்ட பிரசாதமாய் ஒரு உபதேசத்தை காண்போம். ஒருமுறை சன்னதி தெரு வீட்டில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்த பொழுது அங்கிருந்த ஒரு முதிய பெண்மணி அழுது கொண்டே இருந்தார். பொங்கி பொங்கி அவருக்கு அழுகை வந்து கொண்டிருந்தது. பகவான் அவரை பார்த்த வண்ணம் புகைப்பிடித்து கொண்டே இருந்தார். பிறகு அவருடைய மனதில் இருப்பதெல்லாம் பகவானுக்கு நன்கு தெரியும். ஆனால் அங்கு சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாதல்லவா? பகவான் கேட்டார், ஏனம்மா இப்படி அழுகிறீர்கள், என்ன நடந்தது? அந்த அம்மா சொன்னார், எங்கள் வீட்டில் நான் பீரோவில் வீட்டு நகைகள் அனைத்தையும் ஒரு பொட்டலமாக கட்டி வைத்திருந்தேன், அது திடமென்று காணாமல் போய்விட்டது என்று சொல்லும் பொழுதே அவருக்கு தாங்க முடியவில்லை. அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. மறுபடியும் சற்று நேரம் விட்ட பிறகு பகவான் சொன்னார், அம்மா தாங்கள் அழுகையை நிறுத்திவிட்டு இப்பொழுது இவர்களுடன் சேர்ந்து நாமம் பாடுங்கள் என்று சொல்லி என்னையும் நாமம் பாடச் சொன்னார். நாங்கள் நாமம் பாடிக்கொண்டிருந்தோம். அந்த பெண்மணி சிறிது நேரம் எங்கள் கூட சொல்லிக் கொண்டிருப்பார், பாதியிலேயே நிறுத்தி விடுவார், மறுபடியும் அழத் தொடங்குவார், பொங்கி பொங்கி அழுவார். மறுபடியும் பகவான், அம்மா இவர்களுடன் சேர்ந்து நாமம் சொல்லுங்கள். அவரால் முடியவில்லை. மறுபடியும் ஆரம்பிப்பார், மறுபடியும் நிறுத்தி விடுவார், மறுபடியும் அழத் தொடங்குவார். இப்படி ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது பகவான் நடுவில் என்னை பார்த்து சொன்னார், இந்த பெண்மணி தன்னுடைய காணாமற் போன நகைக்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறார். இந்த பிச்சைக்காரன் அவருக்கு ஒரு ரத்தின கிரீடம் கொடுக்கிறான். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கிரவுன் ஜுவல் என்று சொல்வார்கள், அந்த முடிசூடி கொள்ளும் என்று சொல்வார்கள் அல்லவா, மக்குட்டம். இந்த பிச்சைக்காரன் அப்பேற்பட்ட ஒரு பெரிய நகையை அவர்களுக்கு கொடுக்கிறான். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காணாமல் போன தங்க நகைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்பொழுது தெரிகிறது அல்லவா, இந்த உபதேசத்திலிருந்து நாமம் என்பது விலைமதிப்பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நமக்கு பகவான் மிகவும் ஃப்ரீயாக, எந்தவித பணமும் இன்றி, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார். இதற்கு தனியாக நாம் தீட்சையாக பிறரிடமிருந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இல்லை. பகவான் அந்த தீட்சையை அவரே செய்து வைத்து விட்டார். ஆக யார் வேண்டுமானாலும் பகவானுடைய நாமம் யோகி ராம் சுரத்குமார் சொல்லலாம். அவர்கள் சொல்லிய மாத்திரத்தில் அவர்களுக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைத்து வருவதையும் நாம் பல அனுபவங்களிலிருந்து பார்க்கிறோம். ஆக இன்னொரு முறை நாங்கள் சுதாமா சகோதரிகள் கிரகப்பிரவேசம் என்று நினைக்கிறேன், அதற்காக பகவானிடம் சென்று சில ரூபாய் நோட்டுக்களை ஒரு கத்தை வைத்தோம் அவருக்கு அர்ப்பணமாக. உடனே அவருக்கு முகமே மாறிவிட்டது, சிவந்து விட்டது. சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்கிறீர்களா? நீங்கள் சொல்லும் நாமமே இந்த பிச்சைக்காரனுக்கு கோட்டி கோட்டி ரூபாய்களுக்கு சமம். இந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் கோட்டி கோட்டி நாமங்களை கொடுங்கள் என்று உரக்க சத்தமிட்டார்.
அப்பேற்பட்ட ஒரு நாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அதை நமக்கு பகவான் முடிசூடுகிறார். அந்த நாமத்தை நாம் சொல்பவர்களுக்கெல்லாம் பகவான் நமக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார். நாம் ஒரு மன்னனாக ஆகிவிட்டால் அந்த பொக்கிஷம் முழுவதும் நமக்கு சொந்தமாகிவிடும் அல்லவா? ஒரு காணாமல் போன நகைகளை வைத்து நாம் அழுகிறோம். நமக்கு கிடைக்காத விஷயங்களை, உலக விஷயங்களை நினைத்து நினைத்து அழுகிறோம். ஆனால் இதோ பகவான் அவருடைய நாமத்தின் மூலம் நமக்கு முடிசூட்ட தயாராகியிருக்கிறார். நாம் முடிசூட்டி பேரரசனாகிவிட்டால் எல்லா பொக்கிஷங்களும் நம்முடையதுதான். காக்கா கதை கேட்டிருக்கிறோம் அல்லவா? எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். ஒரு காக்கா தண்ணீர் தாகம் எடுத்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்ததா. இடமிடமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் அந்த கானகத்தில் தண்ணீரை தேடி அலைந்ததாம். தண்ணீரே கிடைக்கவில்லையா. தாகம் தாங்க முடியவில்லை. அதனுடைய தேடுதல் ஒரு தவமாகிவிட்டதனால் ஏதோ ஒரு மரத்தடியின் கீழ் ஒரு பானை இருந்ததாம். அந்த பானைக்கு அடியில் சிறிது நீர் இருந்ததாம். ஆனால் அது பானைக்கு அடியில் அல்லவா இருக்கிறது. கடைசியாக இது கண்டுபிடித்து விட்டது. அடடா, இங்கே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதே. ஆனால் அதனால் அந்த பானையின் விளிம்பு சற்று குறுகலாக இருந்தது. அதற்குள் தலையை விட்டு அடிவரையிலும் சென்று தண்ணீர் குடிப்பதற்கு அதற்கு வேண்டிய அந்த அமைப்பு இல்லை. என்ன செய்வது என்று தவித்தது. உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியதாம். அருகில் இருந்த ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட ஆரம்பித்தது. கல்லை போட்டால் தண்ணீர் மேலே வரும் அல்லவா? இந்த கல் அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் மேலே வரும். இப்படி ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு போட்டு அந்த தண்ணீர் மேலே வருவதை பார்த்து அதுக்கு ஒரே சந்தோஷம். பிறகு வேண்டிய அளவுக்கு கல்லை எடுத்து போட்டு அந்த தண்ணீர் அந்த கழுத்தின் அருகே வந்தவுடன் மிகவும் சந்தோஷமாக அந்த தண்ணீரை குடித்து சென்று பறந்து விட்டுதான். நாம் நினைத்து பாருங்கள், நமக்கு கடவுள் என்பவர் எங்கோ எட்டா தொலைவில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த காக்கா அத்தனை தாகம் இருந்தும் அதற்கு அந்த சமயோசித புத்தி ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டது போல் நமக்கு நம்ம பகவான் ஒரு அரிய பொக்கிஷமாக இந்த நாமத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்லும் ஒரு நாமம். அந்த நாமத்தை நாம் அடியில் எங்கோ இருக்கும் தண்ணீர், எங்கோ இருக்கும் கடவுள், இந்த நாமத்தை நாம் சொல்ல 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 நமக்கு மிகவும் அருகில் வந்து விடுகிறார். பிறகு அவருடைய தரிசனம் கிடைக்கிறது. பிறகு அவரோடு ஒன்றி விடுகிறோம். ஆக ஒரு காக்காவுக்கு இருந்த சமயோசித புத்தி நமக்கு இருந்தால் கூட போதும். ஒவ்வொரு நாமமும் எங்கோ இருக்கும் கடவுளை நம் மிக அருகில் கொண்டு வந்து நமக்கு அவரை கிட்டுமாறு செய்து விடுகிறது. நம்மை அவரில் கரைத்து விடுகிறது. இந்த சாதாரண ஒரு கதை எப்பொழுதோ சிறு வயதில், மிக மிக சிறு வயதில் கட்ட கதை எப்பொழுதும் என் ஞாபகத்துக்கு வரும். இந்த நாமத்தை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம். ஆக நாமும் நாமமாக சொல்லி சொல்லி இறைவனுக்கு மிக அருகில் சென்று நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமாரோடு ஒன்றாக வேண்டும், விரைவிலேயே ஒன்றாகிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஜெய் யோகிராம் சுரத்.